அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. அங்குசம் ஆடுகளம் இன்னைக்கு எதை வச்சு ஆட்டத்தை தொடங்க போறீங்க? ஒரு பக்கம் மோசடி, இன்னொரு பக்கம் பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேடு. சரிண்ணே. இப்படி அடுக்கடுக்கான புகார்கள் தான் இப்ப வந்து தமிழ்நாட்டுல இன்றைய ஹாட் ஆஃப் டாபிக்கா இருக்குது. சரிண்ணே. அந்த வகையில நம்ம முக்கியமா பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், பெரியாரை பேரை தாங்கி நிற்கிற பல்கலைக்கழகம் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் சர்ச்சைக்கு வந்து உள்ளாகி காணப்படுது. அதுக்கு உதாரணம் நாம பார்த்த அந்த ஆளுநர் சர்ச்சை, அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா சாதிய பாகுபாடு, இப்படின்னு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சிக்கல்ல வந்து சிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி அந்த வகையில இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் நாளிதழ்ல வெளிவந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்துல உள்ள அரசியல் தலைவர்களை திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப அந்த செய்தி எது தொடர்பானா, பெரியார் பல்கலைக்கழகத்துல தமிழாய்வுத்துறை பேராசிரியரா இருக்கக்கூடிய பெரியசாமிங்கிறவ பத்தி தான். சரி. அவர்கிட்ட இந்த PhD படிக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, அப்படி படிச்ச ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த, சொல்லணும்னா பட்டியலின பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 19 மாணவர்கள் வந்து பாதியிலேயே போய் ஓடிட்டாங்களாம். PhD முடிக்காமலேயே ஓடிட்டாங்களாம். என்ன காரணம்? அது ஒரு நபர் 2 நபருங்கிறது வேற. 19 மாணவ மாணவியர் வந்து அவர்கிட்ட PhD பண்ணாம ஓடி இருக்காங்கன்னா என்ன காரணம்? அந்த குறிப்பிட்ட சமூக சாதியை சார்ந்தவர்களாகவும் அவங்க இருக்கிறாங்க வந்து கேள்விக்குறியாயிருக்கு. இது தொடர்பா வந்து சம்பந்தப்பட்ட மாணவர்களே துணைவேந்தருக்கு மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. சரி. என்னன்னா, இவர் இந்த PhDக்கு வர ஸ்காலர் இருக்காங்கல்ல, PhD ஸ்காலர் இருக்காங்க இல்லையா, முனைவர், அவங்களெல்லாம் என்ன செய்யறாரு, அவருடைய வீட்டு வேலை யூஸ் பண்றாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இந்த குற்றச்சாட்டு பரவலா வந்து தமிழகத்துல எப்பயுமே இருந்துகிட்டு தான். அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குன்னு. இங்க பாத்தீங்கன்னா இவர் இங்க வீடு கட்டிட்டு இருக்காரு போல. சரி. அந்த வீட்டுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா தண்ணி விடணும், மேல பில்டிங்க்கு தண்ணி விடுறதுக்கு, காய்கறி நறுக்கிறதுக்கு, சித்தால் வரலன்னா ஒரு தலையை இங்க கணக்கு அமைச்சிடுறதா. ஆமா. அடுத்தது இந்த ட்ரெஸ், காய வச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, இதுக்குதான் தலைவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்குது. சரி. இந்த புகார் வந்து இப்ப வந்து உயர்கல்வித்துறைக்கு ஒரு கரையா வந்து இப்ப வந்து படிஞ்சிருக்கு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகம் எல்லாம் தமிழ்நாடு அரசுடைய கையில தான் இப்ப இருக்குது. அவங்க இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதுல எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த முனைவர் பட்ட ஆய்வுங்கிறது வந்து ஒரு உயர்கல்வி. அடுத்தவங்க அந்த படிப்பை முடிச்சுட்டு போனாங்கன்னா அவர்கள் வேற ஏதாவது கல்லூரியில அவங்க மீண்டும் வந்து ஒரு விரிவுரையாளரா பேராசிரியராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள். அப்ப அது போன்ற மாணவர்களே நீங்க வந்து இது போன்ற வேலைகளுக்கு வந்து ஈடுபடுத்துறது, இது போன்ற நடத்துறதெல்லாம் வந்து எந்த விதத்துல சரி? ஆமா, அதுதான் இப்ப வந்து ஒரு பேசும் பொருளா ஆயிருக்குது. இதை எப்படி தமிழ்நாடு அரசு ஹேண்டில் பண்ண போறாங்க, சரி பண்ண போறாங்க? இந்த 19 மாணவிகளுடைய வாழ்க்கை, கல்வி இது வந்து இப்ப கேள்விக்குறியா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு உரிய நடவடிக்கை வேணுங்கிறது தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, துணைவேந்தருக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே மனு கொடுத்திருக்காங்க. சரிங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இப்படி பண்றாருன்னு சொல்லி மாணவர்கள் மனு கொடுத்திருக்காங்க. அதுல எந்தவித நடவடிக்கையுமே இல்லாம இருக்கிறது வந்து பல்கலைக்கழகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போயுமே நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது கொஞ்சம் சிக்கல். இந்த நேரத்துல இத வந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே திராவிட விடுதலை கழகத்துடைய தலைவர் திரு குளத்தூர் மணி வந்து ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல இந்த பிரச்சனையை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி இந்த பேராசிரியர் பெரியசாமியோடைய போக்குங்கிறது கண்டிக்கத்தக்கதுங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. கண்டிப்பா இது தமிழகத்துல ஒரு மாற்றம் காண வேண்டிய ஒரு விவகாரமா இருக்கு. நீங்க அந்த கல்லூரி விவகாரம் சொன்னதுனால இந்த கல்லூரிகள்ல சில விஷயங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு பல்கலைக்கழக மானியக் குழு UGC ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கேன். பொதுவா கல்லூரிகள்ல இந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரும்போது அவர்களுடைய சீனியர் மாணவர்கள் ரேக்கிங்ல ஈடுபடுறதுங்கிறது வந்து பரவலா தமிழகத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் இந்த ரேகிங் தடுப்பு குழு வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசனுடைய கடுமையான உத்தரவு இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களும் கல்லூரியில சேரும் பொழுதே நான் ரேகிங்கில் வந்து நான் பிற மாணவர்களை நான் வந்து ஈடுபடுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி படிவத்தை எழுதி கொடுத்துட்டு தான் யார் ஒருத்தவங்களும் இன்னைக்கு வந்து சேர முடியும். இப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப இந்த ரேகிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு புதிய வடிவம் பெற்றிருக்குங்கிற மாதிரி வந்து தெரிய வருதுங்கண்ணே. இப்ப நம்ம வந்து நடிகர் முரளி எல்லாம் வந்து கல்லூரி மாணவராக இருந்த காலத்துல இருக்கிற ரேகிங் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இப்ப இன்னைக்கு வந்து சீனியர் மாணவர்கள், புதுசா வர மாணவர்களை வாட்ஸ்அப்ல வந்து ஒரு குரூப்பா வந்து இணைச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் வழியாகவே வந்து அவர்களுக்கு வந்து ரேகிங் பண்றது, மொட்டையடின்னு சொல்றது, நைட்ல தூங்க விடாம பண்றது, இதை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றது. நேற்று நம்ம பேசணும் இல்லையா, அந்த வீடியோ புல்லிங் சொல்லிட்டு வந்து வருது. அந்த விளையாட்டுல வந்து இருக்கக்கூடிய ஆபத்தே வந்து அந்த விளையாட்டினுடைய ஒரு அடுத்த கட்டமா அந்த கமெண்ட்டை வந்து அவங்க வந்து ஆணையிடுவாங்க, அதை வந்து அவர் செய்யணும்.
அது போல இந்த டிஜிட்டலை பயன்படுத்தி வாட்ஸ்அப் குழு வழியாகவே ராகிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விவரம் யூஜிசியினுடைய கவனத்துக்கு போனதை அடுத்து இப்படியும் நடக்குது, இதையும் நீங்க வந்து கண்காணிக்கணும், இதை நீங்க வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், உயர்கல்வி நிறுவனங்களுக்கு யூஜிசி ஒரு சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்குங்க. இது வந்து அந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுடைய நிலை இது போன்ற சிக்கல்களை வந்து எதிர்கொள்றதா இருக்குங்கிற விவகாரத்தை இது வந்து எடுத்துக்காட்டு காட்டுதுங்க. வேற என்ன நாட்டு நடப்பு? இப்பதான் இந்த சுங்கச்சாவடி விவகாரம் தமிழகத்துல கொஞ்சம் ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்குது. அதாவது வருஷம் ஆனா தீபாவளி பொங்கல் வர மாதிரி இந்த சுங்கச்சாவடி பிரச்சனை நீண்ட காலமா இருந்துகிட்டு தானே இருக்குது. கண்டிப்பா நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சுங்கச்சாவடிகள் சரிவர அமையப்பட்டிருக்குதான்னு பாத்தீங்கன்னா சரிவர அமையப்படலைங்கிறத நம்ம சொல்லணும். நீங்க எந்த விஷயத்துல என்னன்னு நீங்க கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு 60 கிலோமீட்டருக்கு தான் ஒரு சுங்கச்சாவடி அமையணும் ஒரு விதி இருக்குன்னா அதுலதானே அது அமையணும். கண்டிப்பா. ஆனா அப்படி அமைய பெறல ஒரு விஷயம். 60 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே வந்து பல சுங்கச்சாவடிகள் இயங்கிட்டு இருக்கு. இதுல ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமா இருந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த சுங்கச்சாவடிகளுக்கு அவங்க அந்த ரோடெல்லாம் பராமரிக்கிறாங்க இல்லையா, பராமரிச்சு இந்த சுங்கச்சாவடி போட்டு எல்லாம் இது பண்ணி இந்த அதுக்கான ஒரு செலவு ஆயிருக்கும் இல்லையா, இது எல்லாமே குறிப்பிட்ட ஆண்டு இத்தனை ஆண்டுக்குள்ள அந்த அமௌண்ட் கலெக்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் எடுத்துக்கணும். சரி, இப்ப எல்லா சுங்கச்சாவடியுமே பிரைவேட்டைசேஷன் தான் வச்சிருக்காங்க, கரெக்டுங்களா? அப்போ இந்த சுங்கச்சாவடியை வந்து இவங்க வந்து அதுக்கு அந்த அமௌண்ட் வந்தோடனே இவங்க ரிலீவ் ஆயிடணும், கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக்கன் பண்ணணும். சரி, ஆனா இப்போ வரையுமே அந்த அந்த தொகை வந்து கலெக்ஷன் ஆயிடுச்சா இல்ல இந்த இது வந்து கவர்மெண்ட் எப்போ அண்டர்டேக்கிங் பண்ணும்ங்கிற எந்த ஒரு தகவலும் இந்த சுங்கச்சாவடி விவகாரத்துல எங்கேயுமே வெளியே வராமே இருக்குது. குறிப்பிட்ட ஒரு இது மாதிரிதான், ஒரு வட்டி பிசினஸ் மாதிரிதான். வட்டியை நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறோம், அது கரெக்டா அந்த இது அசல் இது பண்ணும்போது முடியும் போது நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுலயும். ஆனா அந்த விஷயத்த வந்து இந்த சுங்கச்சாவடி மாற்றல இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம தமிழகம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சிக்கல்ங்கிறது வந்து என்னன்னா, மதுரை ஹைகோர்ட்ல நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக ஒரு வழக்கு விவகாரம் வருது. ஒரு 4 கம்பெனிக்காரங்க வழக்கு போடுறாங்க. தமிழகத்தினுடைய தென் மாவட்டத்துல கப்பலூர், எட்டூர் வட்டம், சாலைப்புதூர், நாங்குநேரி இந்த 4 சுங்கச்சாவடியில இது வரைக்கும் வந்து கடந்துட்டு போன தமிழக அரசினுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் இருக்கு இல்லையா, அது செலுத்த வேண்டிய வந்து கட்டணம் 276 கோடி ரூபாய் பாக்கி இருக்குது. எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காசை கொடுத்தாதான் அவங்களை வந்து இனிமேட்டு நான் வந்து அலோவ் பண்ணுவேன், அப்படி ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டு போறாங்க. நீதிபதியும் வந்து பாத்துட்டு, என்னப்பா 1 ரூபா 2 ரூபா விவகாரம் கிடையாது, 276 கோடி ரூபாய் பாக்கி வைப்பீங்களா, அதனால வந்து ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து இந்த 4 சுங்கச்சாவடியிலையும் கவர்மெண்ட் பஸ் வந்து கிராஸ் ஆகக்கூடாது, காசை கட்டிட்டு நீ போ அப்படின்ட்டு வந்து போட்ட உத்தரவு தான் பரபரப்பாச்சு. உடனே தமிழக அரசு தரப்புல வந்து மேல்முறையீடுக்கு வந்து போறாங்க. மேல்முறையீடுனா நீதியரசர்கிட்டே வந்து மீண்டும் வந்து முறையீட்டுக்கு வந்து முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமையை வந்து சொல்றாங்க. போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் வந்து அந்த 4 நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. கூடிய விரைவில் வந்து நாங்க வந்து அந்த பைசாவை செட்டில்மெண்ட் பண்றதை பத்தி நாங்க பேசி ஒரு முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கை வச்சதுனால அந்த உத்தரவை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறாரு. வர ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்குள்ள அந்த போக்குவரத்து துறை செயலாளரும் அந்த 4 நிறுவனங்களும் பேசி இந்த 276 கோடி ரூபாய் நான் எப்ப கொடுக்குறேன், நான் இனிஷியலா இவ்வளவு கொடுக்குறேன்னு ஒரு முடிவுக்கு வந்தாதான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகருங்கிற ஒரு நிலைமை வந்து இருக்கு. இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி சுங்கச்சாவடிங்கிறது வந்து ஏன் தமிழகத்துல உருவாக்கப்பட்டது, நெடுஞ்சாலைத்துறையினுடைய பொறுப்புல தான் இதனால் வரைக்கும் வந்து சாலைகள்ங்கிறது வந்து பராமரிப்புல வந்து இருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகள், மாவட்ட நெடுஞ்சாலைகள், ஊராட்சி நெடுஞ்சாலைகள், இப்படி வந்து சாலைகளினுடைய வகைகள்ங்கிறது வந்து தமிழகத்துல வந்து பல்வேறு இது இருக்கு. அப்ப அந்த இப்ப ஊரக சாலைகளை வந்து ஊராட்சி மன்றங்களும் அந்தந்த முனிசிபல் பாடியும், மாவட்ட சாலைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பும், குறிப்பா அந்த தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாத்தையுமே வந்து நெடுஞ்சாலைத்துறை தான் வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்குது. அப்ப இந்த சூழல்ல இவங்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து பணத்தை முதலீடு பண்ணி எங்களை சாலையை பராமரிக்க முடியலங்கிறதுக்காக தான் ஒரு தனியாரினுடைய ஒரு உதவியை வந்து நாடுறாங்க. அப்ப நீங்க அந்த 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து சாலையை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிங்க, அதுக்கு ஆகக்கூடிய காசை வந்து அதுல பயணிக்கக்கூடிய வாகனங்கள்ட்ட இருந்து நீங்க வந்து வசூலிச்சீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான், நீ போட்ட காசு வட்டியோட நீ எடுத்துட்டதுக்கு அப்புறம் நீ கிளம்பிப்போ, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதுதான் வந்து அந்த இடத்துல வந்து அக்ரிமெண்ட். ஆனா இவங்க எவ்வளவு வசூல் பண்றாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க, அவன் சொன்ன மாதிரி வந்து அந்த டோல் பூத்துகள்ல வந்து அந்த குறிப்பிட்ட 60 கிலோமீட்டர் சாலையை தரத்தோட அவங்க மெயின்டைன் பண்றாங்களா, இதெல்லாம் யார் கண்காணிக்கிறது,
என்ன முடிவுங்கிறத இது வரைக்கும் வந்து ஒரு புரியாத புதிராகவே வந்து நீடிச்சிட்டு இருக்கு. இந்த பின்னணியில இருந்துதான் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் நீ 276 கோடி ரூபாய் நீ பாக்கி வச்சிருக்கிறன்ட்டு வந்து கணக்கு எழுதி கராரா வந்து கந்துவட்டிக்கார மாதிரி வசூல் பண்றதுக்கு நிக்கிறான். அப்ப இந்த கணக்க கவர்மெண்ட் அந்த 4 நிறுவனத்துக்கிட்ட வந்து கேட்டிருக்குதா? யார் கேட்கணும்? அரசு தான் கேட்கணும். கேட்டிருக்கணும்ல. கண்டிப்பா. நீ எவ்வளவு செலவு பண்ண, நீ அந்த 60 கிலோமீட்டர் சாலையை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்கிறியா? என்ன சொல்ல போனா அந்த 60 கிலோமீட்டர்ல ஒரு வாகனம் வந்து பயணிச்சிட்டு இருக்குதுன்னு வைங்க, அந்த வாகனம் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட அந்த டோல் பூத் யார் நிர்வகிக்கிறாங்களோ அந்த நிறுவனம் தான் பஞ்சர் ஒட்டி தரணும். இது போன்று பல்வேறு சலுகைகள், அது சலுகைகள்னு சொல்றதை விட அவர்களுடைய கடமைகள்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இத குறித்த எந்த ஒரு விழிப்புணர்வுமே நம்ம கிட்ட இருக்கிறது கிடையாது. அவன் சொந்த காசு போட்டுதான் வந்து பஞ்சர் ஓட்டிட்டு போறான், பல்வேறு விஷயங்களை வந்து தீர்த்துக்கிட்டு வந்து போறாங்க. அப்ப இதுல எல்லாம் வந்து அரசாங்கம் அந்த நிறுவனங்களை நிறுக்கினதே கிடையாது. ஆமா, அவன் வந்து ஒரு பட்டவர்த்தனமா ஒரு பகற்கொள்ளை மாதிரி வந்து வாகனங்கள் வழிமறித்து வசூலிச்சுட்டு போறாங்க. இந்த அலிபாபா திருடர்கள் பல எம்ஜிஆர் காலத்து சினிமாவில வந்து வழிப்பறி கொள்ளையர்கள்னு பார்த்திருப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு வந்து டோல் பூத் சட்டப்பூர்வமாக இன்னைக்கு வந்து ஒரு வழிப்பறி செய்யக்கூடிய ஒரு இடமா இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்கிறதா ஒரு பரவலான குற்றச்சாட்டா வந்து இருக்கு. இந்த இடத்துல நாம் எழுப்ப வேண்டிய இன்னொரு கேள்வி, இந்த அரசு போக்குவரத்து கழகங்கள் ஏற்கனவே வந்து நட்டத்துலதான் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு லாப நோக்குல செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக அது வந்து இல்ல. ஒரு பொது போக்குவரத்தை பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்காக பொதுமக்களினுடைய நலனில் இருந்து அந்த துறை அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்குது. ஒரு குக்கிராமம் வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து பேருந்து சேவையை வந்து இப்ப வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பஸ்ல 4 பேர் பயணித்தாலும் அந்த பேருந்துங்கிறது 60 கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் அந்த பயண எல்லை வரைக்கும் அது வந்து போயிட்டு தான் திரும்பி வருது. இதே தனியார் பேருந்தா இருந்தா 4 பேரா இருந்தா ட்ரிப்பை கட் பண்ணிடுவான். ஆமா, அடுத்த பஸ்ல ஏத்தி விட்டு வந்து போவான். அல்லது வந்து வேற எங்கேயாவது வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து பஸ்ஸை வந்து புக் பண்ணிட்டாங்கன்னா அவன் ரெகுலரா போக வேண்டிய ட்ரிப்பை வந்து கட் பண்ணிடுவான். இந்த ட்ரிப்ல போனோம்னா நமக்கு வந்து 5000 ரூபாய் லாபம் கிடைக்கும், இங்க போனா 10,000 ரூபாய் காசு கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து அன்னைக்கு வந்து தனியார் பஸ் வந்து வராது. ஆனா இவங்க வந்து வெயில் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, அந்த பேருந்து சேவை அப்படிங்கிறது வந்து பேருந்துல 2 பேர் இருந்தாலும் சரி, அந்த பேருந்துங்கிறது இயக்கப்பட்டுட்டு தான் வருது. அப்ப இந்த ஒரு வேறுபாடு வந்து உணராம இப்படி கரார் காட்டுறதுங்கிறது இருக்குது இல்லையா? இது வந்து சரியான ஒரு அணுகுமுறையா இல்ல. ஏன் நீ இவ்வளவு கொள்ளையடிக்கிறல்ல, நீ செலவு பண்ண காசை விட டோல்கேட்டுங்கிற பேர்ல வந்து இவ்வளவு காசு வசூலிச்சிட்டு இருக்கிறல்ல, அரசு பேருந்துகளை ஏன் இலவசமா அனுமதிக்க கூடாது? அதாவது இலவசங்கிறத விட அரசு பேருந்துகள்கிட்ட கட்டணம் வசூலிக்க கூடாது. ஆமா, இப்ப பல்வேறு சலுகைகளை நீங்க வாங்கிக்கிறீங்கல்ல. அப்ப அந்த விதத்துல இப்படி ஒரு சட்டத்தை வந்து நாடு முழுவதுமே இது வந்து அமல்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்கிறத தான் இந்த விவகாரம் வந்து நமக்கு வந்து காட்டுதுங்க. இப்ப சமீபத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இங்க துவாக்குடி டோல்கேட்ல வந்து இதே போல ஒன்று பிரச்சனை வந்து வந்தது. அதாவது திருச்சி டு தஞ்சாவூர் பேருந்து வந்து இயக்கப்படுது. இவங்க வந்து என்ன பண்றாங்க, மாதாந்திர கட்டணம்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபாயை வந்து காசை கட்டிட்டு, ஒரு குறிப்பிட்ட காசை கட்டிட்டு நீங்க வந்து பாஸ் வாங்கிக்கிங்கிறாங்க. அந்த ட்ரிப்பை தான் அவங்க வந்து இன்னைக்கு வந்து கணக்கு பண்றாங்க. மாதாந்திரம்னா 30 நாள்ல எத்தனை முறை வேணாலும் போயிட்டு வரலாங்கிற மாதிரிதான் விதி இருக்கணும். ஆனா இவங்க வந்து ஏதோ வந்து ஒரு தஞ்சாவூருக்கு கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கு போயிட்டு வர ஒரு குடும்பத்தினருடைய காருக்கு வந்து வசூலிக்கிற மாதிரி அப் அண்ட் டவுனுங்கிற மாதிரி வந்து இது பண்றாங்க. அப்ப அந்த ட்ரிப்புங்கிறது வந்து 10 நாள்ல காலி ஆயிடுது. அப்ப திரும்ப நீ ரீசார்ஜ் பண்ண காசை கொடுங்கிற ஒரு பஞ்சாயத்து வந்து சமீபத்துல வந்து நடந்ததுங்க. இதே மதுரையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு வெளித்தெருங்கிற ஒரு முக்கியமான இடத்துல மதுரையில மதுரை மல்டி ஃபங்க்ஷனல் காம்ப்ளெக்ஸ்னு ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. கொல்கத்தா கம்பெனிக்காரன் கட்டி இருக்கிற பில்டிங். அது ஒரு முக்கியமான ஒரு வணிக வளாகம். அதுல பல்வேறு நிறுவனங்கள் ஆபீஸ் வச்சு இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வணிக வளாகமா அது வந்து செயல்பட்டு இருக்குது. மார்க்கெட் ரேட்டுக்கு தான் அவன் வாடகை வசூலிச்சிட்டு இருக்கிறான். சரிங்களா? அந்த நிறுவனத்துக்கு, அந்த பில்டிங் உரிமையாளருக்கு மதுரை மாநகராட்சி ஒரு வரியை விதிக்குது. வரி கட்ட முடியாதுன்னு சேலஞ்ச் பண்றாங்க. இது ஒரு வழக்கு, நீதிமன்றத்தில் வழக்கே போடுறாங்க. ஏன்டா அப்படின்னு சொன்னா, அந்த கொல்கத்தா கம்பெனிக்காரன் பில்டிங் கட்டி இருக்கிறான். அந்த அடிமனை ரயில்வேக்கு சொந்தமான இடம், மத்திய அரசுக்கு சொந்தமானது. மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு இடத்துல நீ வந்து மாநில அரசு எனக்கு வந்து நீ வரி விதிக்க முடியாதுன்னு ஒரு சட்டத்தை காட்டி உனக்கு நான் வரி கட்ட முடியாதான்ட்டு வந்து வாதிடுறான். அப்ப அந்த பில்டிங்க்கு வந்து டிரைனேஜ்ல இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லா சேவைகளையுமே மாநகராட்சி தான் வந்து கொடுக்குது. ஆனா மாநகராட்சிக்கு ஒரு வரி கட்ட மாட்டாராம். கேட்டா அந்த சட்டத்தை வந்து காமிச்சிட்டு வந்து வருவாராம். யாரு? கொல்கத்தா நிறுவனம், கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம். அப்ப இதையும் நீங்க அந்த சுங்கச்சாவடி விவகாரத்தை நீங்க வந்து பொருத்தி பாருங்க. உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீ பஸ் நீ விட மாட்டியா நீன்னு? அப்ப இவங்க என்ன பண்ணோம், மாநகராட்சி வந்து போற தண்ணி பைப்பை வந்து கட் பண்ணி விட்டா என்னன்னு கேக்குறேன். ட்ரைனேஜ் எல்லாத்தையும் கனெக்ஷனை ரத்து பண்ண, நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் பில்டிங் தானே, தனியா கனெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து நீ எங்கேயாவது கொடுத்துக்க சொல்லு. இது ஸ்டேட் கவர்மெண்ட், நாங்க கொடுக்க முடியாதுன்னு வந்து மறுத்தா என்ன ஆகும்?
இப்படி ஒரு விவகாரம் வந்து இருக்கு. இப்ப இது வந்து நமக்கு தெரிஞ்சது ஒன்று. இது போன்ற சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்திக்கிட்டு இது போன்ற நிறுவனங்கள் பேர்வழிகள் எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய வளங்களை வந்து சுரண்டிட்டு இருக்கிறாங்க, ஏய்ச்சிட்டு இருக்காங்கிறதெல்லாம் கணக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இன்னும் பெருசா போகுங்கிற மாதிரிதான் தெரியுது. கண்டிப்பா நீங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லி விஷயம் முடிக்கும் போது எனக்கு உடனே ஞாபகம் வர்றது என்னன்னா, சமீபத்துல இந்த கடலூர் மாவட்டத்துல நடந்த ஒரு ரயில் விபத்து, ரயிலும் ஒரு தனியார் பள்ளி வேணும் மோதின விபத்து தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஒரு 3 உயிர் வந்து அப்பாவி உயிர்கள், பிஞ்சு உயிர்கள் வந்து போயிடுச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவு தான் காரணம்ங்கிறது தான் அதுல பேசப்படுது. இன்னைக்கு வந்து ஒரு விபத்து 3 உயிர் போய் இன்னைக்கு இத்தனை பேரும் வந்து திரும்பி பாக்குறாங்க. அதிகாரிகள் வந்து அதுக்கு வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்கிறதெல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம அங்க நடந்த விஷயங்களெல்லாம் நம்மளுடைய அங்க உள்ள நண்பர்கள்ட்ட விசாரிக்கும் போது இது வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த தொகுதியுடைய எம்பி வந்து அதுக்கான பாலம் கட்டணும், ரயில்வே பாலம் கட்டணும்னு சொல்லி ஒரு இது கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதுல பெண்டிங். ரெண்டாவது இந்த விபத்து சாதாரணமா யார் மீது உள்ள தப்புனால இந்த விஷயம் நடந்திருக்குங்கிறத தாண்டி இதை தடுக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்கூட்டியே எடுத்திருந்தாங்கன்னா இதுல வந்து இது மாதிரியான ஒரு விபத்து நடந்திருக்காதுங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த உயிர்கள், அப்பாவி உயிர்கள் இது மாதிரி போகுது இல்லையா இந்த ஆக்சிடென்ட் விபத்துல, சமீப காலமாவே பாத்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்துல இந்த பள்ளி வாகனம்ங்கிறது வந்து அடிக்கடி விபத்துக்குள்ளாகுதுங்கிற ஒரு தகவல் வந்து நாம வந்து செய்திகள்ல நம்ம வந்து அலசிய போது சில தகவல் நமக்கு கிடைச்சது. அந்த தகவல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த பள்ளி வாகனம் தான் சரியான முறைப்படி பராமரிப்பு இல்லைங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த விபத்துல இறக்குறாங்கல்ல, அந்த விபத்துல இருக்கிற குடும்பங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியலங்கிற ஒரு முக்கிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த வாகனங்களுக்கு அவங்க இன்சூரன்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க, முடியல. அப்ப அந்த குடும்பங்கள் வந்து இந்த ஒரு அவங்க வந்து சாமானிய மக்கள், அவங்க இத போய் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பள்ளி நிர்வாகத்தை வந்து தலையை வந்து சொன்னாதான், தலையில கை வச்சாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். ஆமா கண்டிப்பா. ஆனா அவங்க அந்த சமயத்துக்கு வந்து அந்த பிரச்சனைய இது பண்ணணும்னு நினைச்சு இதை வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை ஆஃப் பண்றாங்க. அப்புறம் அவங்கள வந்து அலக்களிக்கிற வேலையை தான் அவங்க பண்றாங்க. இதுல நாம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தனியார் பள்ளிகளுடைய வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதாவது குழந்தைகளை ஏற்றி செல்லும், மாணவர்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களை முறைப்படி அதிகாரிகள் வந்து சோதனை மேற்கொள்ளணும். அது சோதனை மேற்கொண்டுட்டு தானே இருக்கிறாங்க. அது வந்து ஒவ்வொரு கல்வியாண்டு தொடக்கத்திலையும் கலெக்டரே ஏறி வண்டியை ஓட்டி ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டினாரு ஏறினாருன்னு போட்டோ காமிச்சு போட்டோ செஷன் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆமா, அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தோம்னா முதல்ல இன்சூரன்ஸ் இருக்கான்னு பேப்பரை குறான்ல கேட்டு வந்து வாங்கி பார்த்திருக்கணும். கண்டிப்பா. இப்ப நிறைய அரசு வாகனங்களே நிறைய வந்து நம்ம சில வாகனங்கள் எல்லாம் நம்ம போட்டு பார்க்கும்போது அதுக்கே இன்சூரன்ஸ் இல்லை, ஆனா அதுதான் பெரிய பெரிய அதிகாரியோட வாகனமா இருக்குது. இப்ப நம்ம அதெல்லாம் வந்து அதுதான் சொல்றோம்ல, இது மாதிரி அது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும் போதுதான் அதுல இருந்து சில விஷயங்கள் வந்து வெளியில வருதுங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். ஆமாண்ணே, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. புரியுதுண்ணே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அரசனுடைய அலட்சியம் அப்படிங்கிறது, அதிகாரிகளுடைய அந்த அலட்சியம், அதுதான் வந்து இப்ப மாணவர்களுடைய அந்த உயிர் பலிக்கு ஒரு காரணமா இருந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுல ஒரு தடங்களா இருக்குங்கிறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்ப நம்ம திருச்சி விவகாரத்துல வந்து இதே போல பொதுமக்கள் விஷயத்துல அதிகாரிகள் எந்த அளவுக்கு அலட்சியமா இருந்திருக்கிறாங்கிறது வந்து ஒரு விவகாரம் சொல்லலான்னு. திருச்சியில பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதுசா வந்து இப்ப வந்து திறந்து வச்சாங்க. ஆமா, வெறும் பேருந்து முனையமா மட்டும் இல்லாம அது பக்கத்திலேயே வந்து கனரக வாகனங்களுக்கான முனையம், காய்கறி சந்தை, மார்க் இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வந்து ஒருங்கிணைந்த ஒரு முனையமாகத்தான் அதை வந்து திட்டங்கள் வந்து அறிவிச்சாங்க. ஆமா, அதுல அந்த காய்கறி மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கட்டுறாங்க. சரி, அந்த இடத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடமலப்பட்டி புதூரை சேர்ந்த சந்திரசேகர் அப்படிங்கிறது மதுரை ஹைகோர்ட்ல வந்து வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கு நீதிபதி சுப்பிரமணியம், மரியா கிளாரட் அந்த அமர்வு முன்பாக விசாரணைக்கு வருது. அந்த விசாரணையில தான் ஒரு திடுக்கிடும் தகவலே நமக்கு வந்து தெரிய வருது. 2003 திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஒரு 22.5 ஏக்கர் அளவுல பசுமை பூங்காவை அந்த இடத்துல வந்து அமைச்சிருக்கிறாங்க. மாநகராட்சி 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்கு. பொதுமக்கள் அவங்களுடைய பங்களிப்பா 50 லட்சம் வந்து போட்டிருக்காங்க. அது ஒரு மக்களுடைய பங்கேற்பு திட்டத்தின் அடிப்படையில அந்த பசுமை பூங்காங்கிறது உருவாக்கப்பட்டது. அதோட மட்டும் கிடையாது, திருச்சியில இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள், பல்வேறு நிறுவனங்களுடைய அதிபர்கள், தன்னார்வலர்கள், அது போன்ற நபர்கள், குறிப்பா வந்து சுற்றுச்சூழல் ஆர்வமா இருக்கக்கூடிய நபர்கள் பலரும் அதுல வந்து தங்களுடைய வந்து ஒரு பசுமை பூங்கா, ஒரு சுற்றுச்சூழலில் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில இருந்து பலர் லட்சங்கள்ல அதுல வந்து பணம் வந்து போட்டிருக்காங்க. இது போன்ற டெபாசிட் ஆன தொகை எல்லாத்தையும் ஒரு வங்கியில வந்து தொகையை வந்து பராமரிச்சு அதுல இருந்து வரக்கூடிய வட்டி பணத்திலிருந்து
அந்த பூங்காவை பராமரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டையும் செய்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சாமானிய மக்களினுடைய பங்கேற்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில அங்க வந்து ஒரு 432 மரக்கன்றுகளை நடுறாங்க 3.5 ஏக்கர்ல பசுமை காடுகள்ங்கிற பேர்ல. அப்ப அந்த ஒரு மரக்கன்றுகளையும் பராமரிக்கிறதுக்கு நீங்க பொறுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு 3000 ரூபாய் வசூலிக்கிறாங்க. இப்ப 432ல நான் ஒரு மரக்கன்றை பராமரிக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு 3000 ரூபாய் நான் கட்டுறேன். இந்த மாதிரி பொதுமக்களை இதுல வந்து என்கேஜ் பண்றாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா? அது பசுமை பூங்காவா அவங்க வந்து கொண்டு வராங்க. அதுல மூலிகை செடிகள் கொண்டு வைக்கிறாங்க, தியான மண்டபம் வைக்கிறாங்க, உலக அதிசயங்களுடைய மாதிரிகளை வந்து வச்சிருக்கிறாங்க, விலங்கியல் பூங்காவை வந்து சிறிய அளவுல வந்து அங்க வந்து நிர்வகிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சிறுவர்களுடைய விளையாட்டு திடலாகவும் அது வந்து அமைஞ்சிருக்கு. இப்படி வந்து ஒரு மல்டி பர்பஸாகவும் ஒரு பசுமை பூங்காவை அவங்க 2003ல காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து படம் காமிச்சதோட சரிண்ணே. அதுக்கப்புறம் அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க. மாநகராட்சி அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்கான ஊழியர்களை போடணும்ல, தோட்டம்னு இருந்ததுன்னா தோட்ட பராமரிப்பாளரை போடணும்ல, அது எதுவுமே செய்யாததுனால அது பொலிவிழந்து போயிடுச்சு. அப்ப அங்க இருக்கிற உபகரணங்கள் என்ன பண்ணுவான், அங்க தண்ணி அடிக்கிறவன் நட்டுப்போல்ட்ட எடுத்து வந்து கழட்டி வந்து கைலாங்கடையில போட்டுருவான். அது போன்ற வந்து அந்த உபகரணங்கள் ஒன்னத்துக்கும் இல்லாம வந்து போயிடுச்சு. அப்ப இது போன்ற ஒரு புதர் மண்டிய இடமா அந்த பசுமை பூங்கா மாறிடுச்சுன்னா யாருக்கு கொண்டாட்டமா இருக்கும்? சமூக விரோதிகளுக்கு தான். ஆமா, அவன் 4 பாட்டில் எடுத்துட்டு போவான், உட்காருவான், உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு போவான். அப்ப அததான் அவர் எழுப்புறாரு. இவ்வளவு கோடி ரூபாய் நீங்க வந்து செலவு பண்ணி, குறிப்பா பொதுமக்கள் அந்த திருச்சி மாநகரத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பிரதிநிதிகளினுடைய பங்கேற்போட உருவான அந்த பசுமை பூங்காவை நீங்க இந்த மாதிரி வந்து காய்கறி மார்க்கெட் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க மாத்துறது சரியா அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது அரசு தரப்புல என்ன தெரியுமா வாதம் வைக்கிறாங்க, அது புதர் மண்டி போயிருந்தது, சமூக விரோதிகளுடைய கூடாரமா இருந்தது, அதனாலதான் நாங்க வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணோம்னு பதில் கொடுக்குறாங்க. இது எப்படின்னு நீங்க பாக்குறீங்க? புதர் மண்டை விட்டதே நாம தான். இப்ப புதர் மண்டிடுச்சேன்னு சொல்லி அதை வேற ஒரு பர்பஸ் போயிட்டு அதை கொஞ்ச நாள் வச்சுட்டு அதையும் அப்படிதான் பயன்படுத்திட்டு வேற ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கறத. இன்னும் சொல்ல போனா அதுல வந்து ஒரு 237 மரங்களை வேரோட புடுங்கி வேற இடத்துல நட்டிருக்காங்க. அப்படி நட்ட மரங்கள் கூட வந்து எல்லாம் பட்டு போச்சுன்னு வேற சொல்றாங்க. அந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. அப்ப நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்த வந்து கடுமையா வந்து கொஞ்சம் கரார் காட்டி 11 ஏக்கர் நிலத்தை பசுமை பூங்காவுக்குன்னு நீங்க ஒதுக்கிடணும். எவ்வளவு மொத்தம் 22. அதுல இந்த 11 ஏக்கரையாவது வந்து ஒழுங்கா வந்து மெயின்டைன் பண்ணுங்கப்பா, அது புது புலியோட ஏற்கனவே எப்படி இருந்ததோ அது போல நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல அதிகாரிகள் தான் இதுக்கு வந்து பொறுப்பாக்க முடியும். ஆமா, சரிங்களா? அப்ப இது வந்து எப்படி போகுது அப்படின்னு சொன்னா அதை ஏன் அந்த ஜரூர்ல வந்து அத புது திட்டம்னு வந்துட்டா குதூகலமாயிடுறாங்க. ஏன்னா திட்டம்னா கையெழுத்து போட்டோம்னா கமிஷன் கிடைக்கும்ல, அதுல 4 டெண்டர் விடலாம், அவன்கிட்ட கமிஷன் வாங்கலாம், 4 பேர் ஆதாயம் அடைவாங்க. அப்ப திட்டம்ங்கிறப்ப வந்து நல்ல பலன்னு வந்து சோ காட்டிடுறது. அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுல லாபம் கிடைக்காது இல்ல, அதனால அப்படியே கிடப்புல போட்டுறது. இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்துல நமக்கு வந்து எழுப்புது. ஒரு நல்ல திட்டம் அது. அதை முறைப்படி செயல்படுத்தியிருந்தா அது இன்னைக்கு வந்து திருச்சி மாநகரில் ஒரு முக்கியமான பகுதியா இன்னைக்கு வந்து பார்க்கப்படும். இன்னைக்கு வந்து நம்ம இந்த கோர்ட் ரோடு இந்த ஜல்லிக்கட்டு ரோடா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி அதே மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்துல, அதாவது எனக்கு ஞாபகம் வந்துனே முதல்ல இந்த மியவாக்கி காடு இருக்குல்லண்ணே, அதை கூட அங்க கொண்டுட்டு வரணும்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடம் சூட்டபிளா இல்லைன்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு மாத்துறாங்க அந்த திட்டத்தை. அதனால இப்ப இந்த மாநகராட்சி இதுக்கப்புறமாவது ஒவ்வொரு தனிநபரும் இப்படி ஒரு பூங்காவுக்கும் வழக்கு போட்டுட்டு இருக்க முடியுமானே? ஒண்ணும் வேண்டாம். திருச்சி கோர்ட்டுக்கு எதிரில வேலுப்பிள்ளை பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கு. ஆமா, அது நீங்க பாருங்க, மையமான சிட்டிக்குள்ளார பலர் வந்து பார்வையில படியா இருக்கக்கூடிய அந்த பூங்கா புதர் மண்டி தான் கிடக்கு. ஆமா, பூட்டி தான் கிடக்கு. இதை யார் மெயின்டைன் பண்றது? மாநகராட்சியில ஃபண்ட் இல்லையா அப்படின்னு சொன்னா அசட்டை தான் காரணம். இதை நமக்கு 1000 ஜோலி இருக்கு, இதை விட வேற ஜோலி இருக்கு, இதை போய் நம்ம வந்து கவனிக்கிறதாங்கிற மாதிரியான ஒரு குறைபாடா தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் மாநகராட்சியும் கொஞ்சம் கூடுதலா கவனம் வைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறதுதான் இது வந்து நம்ம பாக்குறோம். அஜித்குமார் கொட்டடி கொலை அந்த விவகாரமே சூடு தனியில அது பல்வேறு திருப்பங்களோட ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பின்னணியில சென்னை மாதவரத்துல இந்த திருமலா பாலினுடைய நிறுவனத்துல பணியாற்றின கருவூல மேலாளர் ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டு மாண்ட விவகாரம், போலீசாரனுடைய டார்ச்சர்ல தான் அவர் வந்து இறந்துட்டாருன்னு ஒரு விவகாரம் இன்னைக்கு வந்து அடிபடுது. பாஜகவினுடைய அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் அதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் போலீஸே ஒரு துடுப்புச்சீட்டா எல்லாரும் எடுத்து பேசுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எந்த புகாரா இருக்கட்டும், எந்த சம்பவமா இருக்கட்டும், போலீஸோட நாலேஜுக்கு தான் போகுது. அதை விசாரிக்க வேண்டிய கடமை வந்து போலீஸுக்கு இருக்கு. அதை விசாரிச்சதுனால அதுல அவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறத வந்து நாம வந்து சொல்லிட முடியாது. இருந்தாலும் சில தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட அதிகாரிகள் வந்து செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்த காவல்துறையுமே
களங்கத்தை ஏற்படுத்துங்கிறது நம்ம வந்து மறுக்க முடியாது. கண்டிப்பா. அப்படிதான் நம்ம வந்து அந்த அஜித்குமார் மரண வழக்கையும் பேசுறோம். இந்த இப்ப பேச இருக்கிற அந்த திருமாப்பால் நிறுவனம் தொடர்பாகவும் பேச இருக்கிறோம். அதுல விவகாரம் வந்து என்னன்னா, அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், அந்த நவீன் பொலினேனின் சொல்றவர். அவரு சென்னையில மாதவரத்துல இயங்கக்கூடிய அந்த திருமலா பால் நிறுவனத்துல அந்த கருவூல மேலாளர், அதாவது ஒரு கேஷியரா அவர் வந்து ஒரு அந்த பணங்களை நிர்வகிக்கக்கூடிய, வரவு செலவு கணக்குகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரெஷரி மேனேஜரா அவர் வந்து இருக்கிறாரு. அந்த சூழல்ல கம்பெனில நடக்கிற ஆடிட்டிங்ல ஒரு 40 கோடி ரூபாய் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, மோசடி நடந்திருக்குங்கிறத பாக்குறாங்க. இவரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துட்டு நான் பணத்தை எப்படியா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றாரு. ஒரு 5 கோடி ரூபாய் வந்து முதல் கட்டமா வந்து கொடுத்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. இப்ப இந்த சூழல்ல திருமலா பால் நிறுவனத்திலிருந்து நரேஷ் முகுந்த் அப்படிங்கிறவர் வந்து குளத்தூர் துணை கமிஷனர்கிட்ட புகார் கொடுக்கிறாரு. இது வந்து நடக்குது. இத அடுத்து 24ஆம் தேதி அந்த நிறுவனத்தினுடைய சட்ட மேலாளர் முகமது தமிமுல் அன்சாரி சென்னை சிசிபில ஒரு புகார் கொடுக்கிறாரு. இதுக்கு மத்தியில நவீன் வந்து முன்ஜாமீன் கேட்டு அந்த வழக்கு 4ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அந்த விசாரணையில போலீசார் வந்து அவங்களுடைய விசாரணை தேதிய 7ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் வந்து ஒத்திவைக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் 9ஆம் தேதி அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. இதுல போலீஸ் தரப்பு வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் புகார் கொடுத்தது வந்து உண்மை. அந்த நிறுவனத்தில இருந்து அவங்க கிட்ட நாங்க வந்து சப்போர்ட் டாக்குமெண்ட் நாங்க கேட்டிருந்தோம், அதை அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவகாசம் வந்து வாங்கியிருந்தாங்க. அதனால நாங்க வந்து அந்த விசாரணையை வந்து நாங்க வந்து இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்னு வந்து இந்த மேட்ரு எங்கேயோ இப்ப ரீசெண்டா மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்குங்க. சரி, நீங்க எங்க மேட்ச் பண்ணுங்க. இதுல வந்து போலீஸ் தரப்புல கொடுக்கக்கூடிய இது பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க விசாரணையே இன்னும் தொடங்கல, அதுக்குள்ள எப்படி நாங்க வந்து டார்ச்சர் பண்ணி எங்களோட டார்ச்சர்ல தான் வந்து இறந்தாங்கன்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து அந்த விளக்கத்தை கமிஷனர் அருண் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த பின்னணியில பாஜக அண்ணாமலை ஆகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், அவங்க குறிப்பா என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, புகார் போலீஸினுடைய கவனத்துக்கு வந்து 2 வாரம் ஆச்சு, எஃப்ஐஆர் கூட நீங்க பதிவு பண்ணாம நீங்க ஏன் வந்து இவ்வளவு நாள் நீங்க காலம் தாழ்த்துனீங்க அப்படிங்கிறது. அப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமலேயே விசாரணை நடத்துனீங்களா அஜித்குமார் மாதிரி அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து அந்த தமிமுல் அன்சாரி ஒருத்தர் கொடுத்தாரு இல்லையா புகாரு, யாரு சட்ட மேலாளர், அவர் கொடுத்த புகாரு டைரக்ஷன் ஆகி மாதவரம் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க பிஜேபி தரப்புல என்ன ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னா, அந்த திருமலா பால் நிறுவனத்தினுடைய நரேஷ் முகுந்த் வந்து டைரக்டா குளத்தூரினுடைய துணை கமிஷனர் பாண்டியராஜன், டிசி பாண்டியராஜன் புகார் கொடுக்கிறாரு. ஒரு இந்த வழக்குல டைரக்டா டிசியே விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. என்ன சொல்ல போனா, அவங்க குடும்பத்தினரையும் வழக்குல சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டினதுனாலதான், போலீஸ் அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அவர் தற்கொலை செய்துக்கிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் இந்த இடத்துல வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது முதல் குற்றச்சாட்டு 2 வாரமாகி எஃப்ஐஆரே இல்லாம எப்படி நீங்க விசாரிப்பீங்க, முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த வழக்குல டிசி பாண்டியராஜனை நேரடியா ஏன் வந்து விசாரணை நடத்தணும், அவர் கொடுத்த அழுத்தம், குறிப்பா வந்து குடும்பத்தினரையும் இந்த வழக்குல சேர்த்துருவேன் அப்படின்னு வந்து சொன்னதுனாலதான், அந்த அழுத்தத்தினாலதான் அவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு அப்படிங்கிற விவகாரத்தை இதுல முன்வைக்கிறாங்க சொல்றாங்க. அப்ப இதுல வந்து இப்ப சமீபத்துல இந்த அஜித்குமார் மரணத்தை ஒட்டி டிஜிபியினுடைய ஒரு கடுமையான சுற்றறிக்கை, ஏடிஜிபியினுடைய அறிவுரையே வந்து என்னவாக இருந்தது அப்படின்னா, எந்த ஒரு புகார் வந்தாலும் முதல்ல சிஎஸ்ஆர் போடு, நெக்ஸ்ட் வந்து அதுல முகாந்திரம் இருந்ததுன்னா எஃப்ஐஆர் போட்டு நீங்க வழக்கு விசாரிங்க அப்படிங்கறது தான் சொன்னது. அந்த உத்தரவுக்கு பிறகுதான் இதுல 2 வாரமா எஃப்ஐஆரே போடாம வந்து விசாரணை நடத்தினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இதுல வந்து கொஞ்சம் சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விவகாரமா. ஆமாண்ணே, கண்டிப்பா இதுல ஒரு விஷயத்த நம்ம வந்து நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நிலையில நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா டிஜிபியோடைய உத்தரவு, ஏடிஜிபியோட உத்தரவுன்னு நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்ல, அதை எப்படி மாவட்ட அளவுல உள்ள அதிகாரிகளும் மாநகர அளவுல உள்ள அதிகாரிகளும் எப்படி அதை வந்து பாக்குறாங்கன்னா, இந்த பண மோசடி இந்த மாதிரி வழக்கு இருக்கு இல்லையா, இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்த விஷயம் சேலம் சிசிபி மேட்டர் பார்த்தோம், இங்கேயும் சிசிபி தான் இங்க மேட்டர். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த டிசி பாண்டியராஜன் சிசிபியோடைய ஹெட்டா ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். சிசிபி இவருடைய கண்ட்ரோல்ல வருதாங்கிறத ஒரு விஷயம் பார்க்கணும். சரி, இன்னொரு விஷயம், இந்த சிசிபி வழக்குங்கிறது சிசிபில டைரக்டா போய் புகார் கொடுத்தாங்கன்னா வாங்க மாட்டாங்களாம், புகாரை எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. சிசிபிக்கு எப்போதுமே சிசிபியா இருக்கட்டும், இல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிசிபின்னு சொல்லுவாங்க, அதா இருக்கட்டும், இதுக்கு பரிந்துரை பண்ண வேண்டிய யாருன்னா அந்த மாவட்டத்துடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்லது மாநகரத்தினுடைய மாநகர காவல் ஆணையர், இவங்க தான் வந்து பரிந்துரை பண்ணணும். இதை வந்து சிசிபி விசாரிக்கலாம், இந்த வழக்கை வந்து விசாரிக்கட்டும். இதுல டிசிக்கு வந்து நாலேஜுக்கு கொண்டுட்டு போய், இல்ல டிசி அதை வந்து எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் எதுவும் போடாம அதை முதற்கட்டமா தகவல் என்ன ஏதுன்னு அவங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சிசிபிக்கு அனுப்பி இதை விசாரிக்க சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிசிபி வழக்கு, இந்த பண மோசடி வழக்குலனா எடுத்தோடனே சிஎஸ்ஆர் போட மாட்டாங்க,
அதே மாதிரி எஃப்ஐஆரும் போட மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு போனோம்னா முதல் கட்டமா நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள்ட்ட அது தொடர்பான ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் இதுல வந்து எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் இதுல போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஏன்னா நமக்கு சேலம் மேட்டர்ல இது மாதிரியான தகவல் தான் நமக்கு வந்தது. அப்போ அந்த விஷயத்துக்காக கூட இந்த பாண்டியராஜன் அவர்கள் வந்து எஃப்ஐஆர் போடாம இல்ல சிஎஸ்ஆர் போடாம இருந்திருக்கலாம். இப்ப அதுக்காக எல்லோண்டோ டிஜிபி ஏடிஜிபி சொன்னது இந்த விஷயத்துக்கு பொருந்துமாங்கிறதையும் நாம பாத்துக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து இங்க சேலம் மேட்டர்ல பார்த்தது 1.5 கோடி ரூபாய், இங்க இருக்கிறது வந்து 40 கோடி ரூபாய். இப்ப ஒரு 25 லட்சத்துக்கு மேல போயிட்டாலே அது வந்து இஓடபிள்யூக்கு அது மாறிடும் சூழ்நிலையில சிசிபி வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை விசாரிக்கும் போது அதுக்கான சுப்பீரியர் ஆபீசர் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்தா மட்டும் தான் இவங்க பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி, அவங்க தரப்புல இருந்தும். எடப்பாடியாருடைய அந்த சுற்றுப்பயணம் அது ஒரு பக்கம், ஒரு இந்த கோயில் கல்லூரி இதெல்லாம் குறித்து ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்குது. இந்த பின்னணியில எடப்பாடியாருடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் எடப்பாடி தாலுகா ஆபீஸ்ல போய் கெத்து காட்டி இருக்கிறாரு. கெத்து காட்டி இப்ப சர்ச்சையாகி சர்ச்சையில சிக்கி வழக்கு வாங்கி இருக்கிறாரு. எடப்பாடியில வெள்ளரி அப்படிங்கிற ஒரு ஊராட்சியில தலைவரா இருந்தவர் அசோக் கண்ணாங்காடு அந்த பகுதியை சார்ந்தவருங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப அப்படி நெருக்கமானவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஊர்ல ஒரு விவசாயினுடைய பட்டாவுல வந்து முறைகேடா வந்து பேரை மாத்திட்டாங்கன்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. யாரு? வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எதிராக. அப்படி அவங்க வந்து யார்கிட்டயே காசை வாங்கிட்டு தப்பாவே பட்டா மாத்தி கொடுத்துட்டாங்கன்னே வச்சுப்போம். அதுக்கு என்ன பரிகாரம்? ஒரு அந்த தப்பை வந்து ஒரு ஆர்ஐ பண்ணிட்டாரு, ஒரு விஓ பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க தாசில்தார்ட்ட முறையிடலாம். ஆமா. இல்ல தாசில்தாரே இது உடந்தையா இருந்து இந்த வேலையை செஞ்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஆர்டிஓட்ட நீங்க வந்து முறையிடலாம். ஆர்டிஓட்டையும் ஒழுங்கா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்க டிஆர்ஓட்ட போலாம், கலெக்டர்கிட்ட போலாம். இது போன்ற சட்ட வழிமுறைகள்ங்கிறது வந்து ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இதெல்லாம் அவர் செய்ய மாட்டாராம். ஒரு 25 பேர்த்த ஏதோ சட்டசபையில வந்து இது விவாதத்துக்கு போற மாதிரி ஒரு 25 பேர்த்த அணிதிரட்டி கூட்டிட்டு போயிட்டு தாலுகா ஆபீஸ் முன்னாடி நின்றுகிட்டு இவர் வந்து சவுண்டு விட, அதற்கு வந்து அங்க இருந்த எடப்பாடியினுடைய தாசில்தார் வைத்தியலிங்கம், எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ ஸ்ரீராம், விஓஓ இவங்க எல்லாம் வந்து அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் அவர்கிட்ட வந்து சமாதானம் பேசுறாங்க. ஆனா இவரு ஒரு வார்த்தையை விட திரும்ப வருவாய்த்துறை அதிகாரிகளும் வந்து பதிலுக்கு வந்து அவரை வந்து பேச அங்க வந்து ஒரு கலைபரம் ஆகுது. அப்ப இதன் பின்னணியில அவர் கூட்டிட்டு வந்த அந்த 25 பேர் மேலையும் சேர்ந்து இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது அப்படிங்கிற அந்த விவகாரத்துல. இது எப்படின்னு பாக்குறது? கரெக்ட். அதாவது அரசியல் ரீதியா எடப்பாடி தொகுதிங்கிறது ஒரு பவர்ஃபுல் தொகுதி. எதிர்கட்சி தலைவருடைய மாவட்டம், எதிர்கட்சி தலைவருடைய தொகுதி ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு சிறிய பிரச்சனை இருந்தா கூட அடுத்த நிமிஷம் வந்து அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து தலையிடுவாருங்கிறது தான் விஷயம். ஆனா இங்க பிரச்சனையே வந்து அவருடைய நிழலாவும் அவருடைய கட்சி உறுப்பினரும் இருக்கக்கூடிய நபர் வந்து பொதுமக்களோட அச்சுறுத்து வகையில ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரு. வந்து ஒரு நான் என்ன தாண்டி எனக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, தான் ஆதிக்கம் அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆதிக்கங்கிறத தாண்டி அதிகாரம் இருக்கு இல்லையா, நாங்க தான் இங்க சேலத்துல நாங்க தான்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்திருக்காரு, மறைமுகமா வெளிப்படுத்திருக்காருங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப எடப்பாடி விவகாரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த பின்னணியிலனே அவருக்கு இன்னொரு சிக்கலாக வந்து இன்னொரு விவகாரம் வந்து இப்ப அவருக்கு தலைவலியை கொடுக்கும் போலனே. ரமேஷ் ராமச்சந்திரங்கிறவரு சிவகங்கை பூலாங்குறிச்சி வாசே சிவ அரசு கலைக்கல்லூரியில விரிவுரையாளரா பணியாற்றுறவர். சரி. அவரு சிஎம் செல்லுக்கு ஒரு புகாரை தட்டி விட்டுருக்கிறாரு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல கௌரவ விரிவுரையாளர்கள், கெஸ்ட் லெக்சரர் அவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நடந்துச்சு. அப்ப வந்து இந்த மாதிரி கௌரவ விரிவுரையாளர் கெஸ்ட் லெக்சரர் நல சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் வி கே அருணகிரி அவரும் துணைத் தலைவர் எஸ் வசந்தகுமார் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து கெஸ்ட் லெக்சரர்கிட்ட எல்லாம் வந்து காசு வசூலிக்க சொல்லி சொன்னாங்க. நாங்க வந்து ஒரு 43,50,000 ரூபாய் வசூலிச்சு கொடுத்தோம். சொன்ன மாதிரி போஸ்டிங் போடல. சரி போஸ்டிங் போடலன்னா பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டப்ப 20 லட்சத்தை திருப்பி கொடுத்தாங்க, மீதிய சுவாகா பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பணத்தை மீட்டு கொடுங்கன்ட்டு வந்து ஒரு புகாரை வந்து தட்டி விட்டுருக்கிறாரு. இது இன்னைக்கு வந்து ஒரு என்னைக்கும் ஒரு வெடிக்கக்கூடிய ஒரு விவகாரமா, அணுகுண்டு மேல கால வச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு விவகாரமா வந்து இருக்கு. ஏன்னா போஸ்டிங்க்கு பணம் வாங்கி அதனால சிக்கல்ல சிக்கின ஒரு பவர்ஃபுல் அமைச்சரை பத்தியே அவரையே தண்ணி குடிக்க வச்ச விவகாரத்தையே நம்ம வந்து பாத்துருக்கிறோம். இன்னைக்கு அமைச்சராகவும் இல்ல அவர். ஆமா, அதுவும் அதிமுக ஆட்சி காலத்துல. ஆமா. அப்ப அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விவகாரமா இருக்குனே.
இன்னொரு விஷயம், நீங்க எடப்பாடின்னு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் தான் வருது, ஞாபகம் வருது. எடப்பாடி தொகுதியுடைய பிடிஓ கண்டிச்சு இப்ப சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. ஓ, பிடிஓ லெவல்ல இறக்கிட்டாங்களா வெற்றி கழகம்? ஆமா, பூத் லெவல்ல இறங்குற மாதிரி. ஆமா. அதாவது என்னன்னா, அங்க புதுப்பட்டி, அதாவது எடப்பாடி தொகுதிக்குள்ள புதுப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஊராட்சி மன்ற அலுவலகத்துல ஒப்பந்த தூய்மை பணியாளரா வேலை பார்க்கறவங்க தெய்வானேன்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து கடந்த 22/6/2025 அந்த தேதி வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இருக்காரு இல்லையா, நடிகர் விஜய், அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து எடப்பாடி பிடிஓ செல்வகுமார் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த அம்மாவை வந்து பணியில இருந்து நீக்கிட்டாரு, எடுத்துட்டாரு. அந்த அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம நேரா போயிட்டு இந்த விஷயத்த வந்து அங்க உள்ள தாவேக்கா நிர்வாகிகள்கிட்ட வந்து ஆலோசிச்சிருக்காங்க. அவங்களும் விசாரிச்சு பார்க்கும்போது இதுல என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா, பிடிஓ வந்து இந்த அளவுக்கு செஞ்சதுக்கு காரணம் என்ன, திமுக ஒன்றிய செயலாளர் வந்து பிடிஓ வந்து பார்க்க சொன்னதாகவும், அவரு தான் இந்த அம்மாவை வேலையை விட்டு தூக்க சொன்னதாகவும் சொல்லி ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இவங்க உடனே எடப்பாடி காவல் நிலையத்தை நாடி புகார் கொடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட பிடிஓ அதிகாரி மேல நடவடிக்கை எடுங்க சொல்லி எடப்பாடி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ஆமா, சரிண்ணே. இங்க கரூர்ல ஒரு சம்பவம். கரூர் சின்னமுத்தான்பட்டி அந்த ஊரை சேர்ந்த ஒரு பாலமுருகன், அவரு வந்து சிவகங்கையை சேர்ந்த ஒரு 24 வயசு பொண்ணை வந்து காதல் திருமணம் பண்றாரு. 2 பேர் வீட்லயும் வந்து எதிர்ப்பு. ஓகே ஆச்சா, சென்னைக்கு போறாங்க, குடித்தனமா இருக்கிறாங்க. சரி, 2 குழந்தையாவது. 2 குழந்தை ஆனதுக்கு அப்புறம் காதல் மனைவி அவருக்கு கசக்குது. நீ வந்து கட்டின புடவையோட நீ வந்தா போதும் அப்படின்ட்டு வந்து காதல்ல உருகுனவரு, உன் வீட்டுல இருந்து வந்து என்ன கொண்டு வந்த, போய் இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வான்ட்டு வந்து வரதட்சணை கொடுமை பண்றாரு. ஓகே ஆச்சா, வரதட்சணை கொடுமை பண்ணதோட விட்டாரா, திண்டுக்கல் ரீட்டாவை கொண்டு வாங்குற மாதிரி திண்டுக்கல்ல இருந்து வந்து இன்னொரு ஒய்ஃபை வந்து 2வதா வந்து திருமணம் பண்ணிடுறாரு. ஐயோ, இந்த விவகாரம் வந்து இது பாதிக்கப்பட்ட அந்த சிவகங்கையை சேர்ந்த பெண் வந்து 2019 குளித்தலையில ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரி, இந்த மாதிரி வந்து என்னை காதலிச்சு வந்து கல்யாணம் பண்ணி 2 குழந்தை இருக்கிற நிலைமையில இவர் வந்து என்னை வந்து வரதட்சணை வந்து கேட்டு குடும்பப்படுத்தினது மட்டும் இல்லாம அப்படி நான் வரதட்சணை வாங்கிட்டு வரலங்கிறதுக்காக என்னை கை விட்டுட்டு 2வதா கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு. இந்த வழக்கு, இந்த புகார்ல வந்து அவர் கைதாகாம கொஞ்சம் நுணுக்கமா முன்ஜாமீன் எல்லாம் போட்டு வழக்க வந்து மாப்பிள்ளை எதிர்கொண்டுட்டு வந்தாரு. சரி, இந்த பின்னணியில குளித்தலை குற்றவியல் நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு வந்தது. இப்ப சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி குற்றவியல் குளித்தலை நீதிமன்ற நீதிபதி ஹரிராம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அதாவது இதுல அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அந்த பெண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய குற்றச்சாட்டுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், முதல் திருமணத்தை மறைத்து 2வதா திருமணம் பண்ண குற்றச்சாட்டுக்கு ஒரு 3 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லி ஆக மொத்தம் 6 வருஷம் ஜெயிலுக்கு போடான்னு சொல்லிட்டு அந்த பாலமுருகன்கிற நபருக்கு தண்டனை விதிச்சு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. சிறப்பு. இந்த வழக்குல ட்விஸ்ட் என்னன்னு சொன்னா, இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு. ஓகே, சரிங்களா. அந்த பாலமுருகன்கிறவர் வந்து முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர். இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சிக்கல். பாதிக்கப்பட்ட பெண்ணுனா நீங்க முதல் தாரம் சொல்றீங்க இல்லையா, அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்டதுதான். இப்ப திண்டுக்கல்ல இருந்து ஒரு பொண்ணு, ஆமா, அதுவும் அவங்களும் இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்க தான். இந்த வழக்குல நம்ம சிறப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த குறிப்பா வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த இளைஞர்கள் கூலிங் கிளாஸும் இதுவும் வந்து போட்டுக்கிட்டு மேல் சாதி பெண்களை வந்து குறிப்பிட்ட சாதியினரை வந்து கவர்ந்து காதல்ங்கிற பெயர்ல வந்து நாடகங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கிற மத்தியில இப்படி ஒரு விவகாரம் வந்து கவனத்தை பெறுவது அப்படிங்கிறதுதான் இதுல நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா. இப்ப இந்த பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களுடைய பாதுகாப்பு குறித்து நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப அதனுடைய தொடர்ச்சியா நம்ம புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. திருநெல்வேலியில ஆலங்குளத்துல மாராந்தை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த சேர்வன் துறை அப்படிங்கிற ஒரு 12 வயசு பையன், வடக்கங்குளங்கிற ஒரு பகுதியில ஒரு தனியார் விடுதியில தங்கி 7வது படிக்கிற பையன், ஹாஸ்டல்ல இருந்தப்ப கிணறு பக்கத்துல வந்து துணியை காயப்போட சென்றப்ப தொட்டி உடைஞ்சு அவர் வந்து கிணத்துக்குள்ள விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு தகவல் போயிருக்கு. சரிங்க. இப்ப இந்த மாணவனுடைய மரணத்துல மர்மம் இருக்குது, அது விசாரிக்கப்படணும்னு ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாரு. அந்த இடத்துல சந்தேகமா அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் வந்து என்னன்னா, சரி அந்த மாணவன் வந்து அந்த மாதிரி விடுதி அருகே வந்து துணிக்காய போடுறப்பதான் வந்து தவறி விழுந்து இறந்துட்டாருன்னு உண்மையா இருக்கும் பட்சத்துல பெற்றோர் வர்றதுக்கு முன்னாடி ஏன் நீங்க வந்து பிரேத பரிசோதனை வந்து நடத்துனீங்க?
அப்படி பண்ண வந்து பிரேத பரிசோதனையை வீடியோ எடுத்தீங்களா? 2 டாக்டர்கள் வந்து கூட இருந்தாங்களா? பாதிக்கப்பட்ட தரப்புல வந்து ஒருத்தரை கூட இல்லாம நீங்க இப்படி வந்து இவ்வளவு அவசரமா நீங்க வந்து நடத்தணும். அப்ப ஏதோ தடயங்களை வந்து நீங்க வந்து அழிக்க முயற்சித்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பி இருக்கிறார். இந்த கேள்வியில ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அது வந்து தமிழக போலீசார் அதை உரிய அக்கறை கொடுத்து அதை வந்து விசாரிக்கணும். ஏன்னா பேரண்ட்டுங்கிறவங்க வந்து இது போன்ற பள்ளிகள்லயோ அல்லது ஹாஸ்டல்லையோ அவங்கள நம்பிதான் ஒப்படைக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய அந்த எல்லைக்குள்ள நடக்கிற எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் அந்த பள்ளி நிர்வாகமோ அல்லது விடுதி நிர்வாகமோ தான் பொறுப்பெடுத்துக்கணும். அவங்க பக்கத்துல தப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உரிய போலீஸ் விசாரணைக்கு உரிய சட்ட வழிமுறைக்கு அவங்க துணை நிற்கணும். பிள்ளையை பறிகொடுத்த பெற்றோர்கள் சந்தேகப்படுவதுங்கிறது இயல்பு. விடுதி நிர்வாகத்தையோ பள்ளி நிர்வாகத்தையோ குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறதும் இயல்பு. இன்னைக்கு போலீஸினுடைய விசாரணையினுடைய அந்த நுணுக்கமும் அந்த தொழில்நுட்பமும் வந்து இன்னைக்கு வந்து அதிகரிச்சிருக்கு, மேம்பட்டு இருக்கு. அப்ப எது ஒண்ணுக்குமே வந்து நம்ம சயின்டிபிக்கான காரணங்களை வந்து நம்மளால வந்து அறிய முடியும். அப்ப அந்த சயின்டிபிக் மெத்தடுக்கு வந்து அவங்க வந்து ஒத்துழைக்கணும்ல. கண்டிப்பா தடயங்களை அழிக்கிற மாதிரியான ஒரு பதட்டத்துல ஒரு அவசரம் காட்டுறதுங்கிறது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடியதா தான் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இதுல பாக்குறாங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக சட்டம் ஒழுங்கு காவல்துறை தலைவர் திரு சங்கர் ஜிவால் அவங்க வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு சில இடங்கள்ல நடக்கக்கூடிய காவல்துறை தலையீடுகளால், அதாவது காவல்துறையினர் தலையிட்டால் நடந்த அசம்பாவிதங்களுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து நீங்க குறை சொல்லக்கூடாது. கண்டிப்பா அது உண்மைதானே. கண்டிப்பா அதே நேரத்துல இன்னைக்கு காவல்துறைய இல்லாம எதுவுமே இன்னைக்கு நடக்காது, எதுவுமே இயங்காதுங்கிற ஒரு விஷயத்த நீங்க காவல்துறை இல்லாத தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கலவர பூமி ஆயிடும், ரவுடிசம் பெருகிடும். இன்னைக்கு ஏதோ எல்லாம் கட்சிகள் எதிர்கட்சிகளை எல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு ஒன்னும் பெரிய ஒரு இது ஒன்னும் காவல்துறை இதுல நடக்கல. காவல்துறை மீதான அந்த குற்றச்சாட்டுங்கிறது காலங்காலமா இருந்துட்டு வரக்கூடியதுதான். அது வந்து ஒரு தனிநபரை பொறுத்து இருக்கக்கூடியதுதான். இதுல நம்ம வந்து இப்ப இவங்க எல்லாமே வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க, காவல்துறை முதல்வனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு பரவலா வந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த இடத்துல எங்க ஒரு தவறு நிகழ்ந்திருந்தாலும் ஒரு குறிப்பான ஒரு காவல் அதிகாரிக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு எழும்போது அந்த காவல்துறை அதிகாரியை காப்பாற்றும் நோக்கில் போலீசாரனுடைய அதனுடைய தலைமையகத்தினுடைய அல்லது ஆளும் அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்காங்கிறது தான் அந்த இடத்துல கேள்விக்குறி. ஆமா, அப்ப நம்ம அதுல வந்து இப்ப நம்ம சதீஷ்குமார் அஜித்குமார் விவகாரத்திலையும் சஞ்சய் கட்டு அஜித்குமார் விவகாரத்திலையும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. விசாரணைங்கிறது வந்து நீதிமன்றத்தினுடைய இதுல வந்து மேற்பார்வையில நடந்துட்டு இருக்கு. அப்ப அப்படிதான் அந்த விஷயத்த சிபிஐக்கு பரிந்துரை பண்றோம் ஒரு விஷயத்த வந்து மையப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா அது ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறைகள் வெப்சைட்ல வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது தமிழ்நாட்டுல வந்து இந்த தீவிரவாத தன்மை வந்து நிறைய காணப்படுது. குறிப்பா சொன்ன இந்த கோயம்புத்தூர்ல வந்து பாம் பிளாஸ்ட் இது மாதிரி சம்பவம் நடந்தது. இது மாதிரி விஷயங்கள்ல வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து விசாரணைங்கிறது வந்து தேசிய புலனாய்வு முகமை, அதாவது என்ஐஏ சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை, அதுக்கு மேல உள்ள புலனாய்வு அமைப்பு தான் இதை வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப தமிழ்நாடு காவல்துறையிலேயே தீவிரவாதத்தை கண்டறியும் பிரிவுன்னு சொல்லி ஒரு பிரிவு உருவாக்கி அது வந்து அந்த டீம் தான் இப்ப இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல பல மாநிலங்கள்ல முக்கிய தீவிரவாத செயல்களுக்கு மூளையா இருந்த அபு பக்கர்னு சொல்லி ஒரு முக்கிய அக்யூஸ்ட வந்து பிடிச்சிருக்கிறாங்க. சரி, அந்த விஷயம் இது மாதிரி காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை தான் காவல்துறை சேர்ந்தவங்க தான் அதையும் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பலை இவ்வளவு நாளா தேசிய புலனாய்வு முகமை இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து ஈஸியானா இந்த மாதிரியான தீவிரவாதிகளை வந்து திட்டமிட்டு அவங்க இந்த ஆந்திரா கர்நாடகா பகுதியில தான் மறைஞ்சிருந்து இந்த காய்கறி வியாபாரியா இருந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்ததாகவும் அவங்கள வந்து ரொம்ப வாட்ச் பண்ணி சோர்ஸ் பிடிச்சி தமிழ்நாடு போலீஸ் தான் போய் அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதாவது அப்ப இந்த விஷயம் வந்து நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும்ல. கண்டிப்பா அதான் நம்ம சொல்ல வர்றது. சரி, நம்ம தொடர்ந்து அடுத்து பேசுவோனே. நன்றி.